உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கடந்த 9ஆம் தேதி வர வேண்டிய ஜனநாயகன் படத்தை நீங்களில் பல பேர் சேர்ந்து 6 மாதம், கிட்டத்தட்ட 7 மாதம் தள்ளி அந்த படம் வந்து நாளைக்கு மறுநாள் 100க்கு 110% வரப்போகுதுங்க. உறுதியாயிடுச்சு வந்து. ஆனால் ஒரு படத்தை நீங்கள் என்ன தான் தடை பண்ணாலும், என்ன தான் அந்த படத்தின் மீதான எதிர்மறை விமர்சனங்கள் வைத்தாலும், அந்த படத்தை தூக்கி இணையத்தில் போட்டு 1 கோடி பேர் பார்த்துட்டாங்கப்பான்னு நீங்கள் சொன்னாலும், அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் குறையல. அது எதிர்பார்ப்பு இன்னும் கூடி இருக்கிறதுக்கான காரணம் வந்து அட்வான்ஸ் புக்கிங். நான் ஜனநாயகன் படத்தை பற்றி சொல்கிறேன். அந்த அட்வான்ஸ் புக்கிங் வந்து அந்தளவுக்கு, அதுவும் ஃபஸ்ட் ஷோ பார்த்தாகணும்னு. ஏன்னா இந்த படம் வந்து பகவந்த் கேசரி ஏற்கனவே வந்து 1,20,00,000 பேர் பார்த்துட்டாங்க. இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 6 மாதமாக வந்து கிடப்பில் கிடக்குது. ஒரு படம் 6 மாதமாக வந்து தள்ளி போச்சுன்னா அந்த படத்தின் மீதான பெப்பு போயிடும். இப்படியா ஆளுக்கு ஒவ்வொரு கதை சொல்லியிருந்தாலும், நாளைக்கு மறுநாள் பாருங்கள், தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் ஒரு திருவிழா மாதிரி இருக்க போது வந்து தேட்டருங்க. இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கான வேலையே கிடையாது. உண்மையிலே தேட்டருக்காரங்க இதை தான் எதிர்பார்த்துருந்தாங்க. இதற்கு தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரான்ற மாதிரி இதை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி அந்த படம் சம்பந்தமாக வந்து எதிர்மறை விஷயங்கள், அந்த எதிர்மறை விஷயங்களை கட்டமைக்கப்பட்டது, அந்த எதிர்மறை விஷயங்களை உருவாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தையே பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை இவ்வளோ சுத்தல்ல விட்டதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் அரசியலுக்குள் வந்துவிட்டார். அவர் நீடித்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடாது. அவருடைய திரைப்படம் முன்கூட்டியே வந்துடக்கூடாது. அந்த திரைப்படத்தை என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சுத்தலில் விட்டாங்க. சிஎம் விஜய் அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக, மௌனமாக, ஒரு சின்ன எதிர்ப்பு கூட காட்டாமல் அந்த படம் வர வேண்டிய நேரத்தில் வரட்டுங்க, எப்போ வருதோ சரி வரட்டுங்க, அது எப்போ வந்தாலும் அது கொண்டாட்டம் தான். இப்போ எச் வினோத் தொடர்ச்சியாக கொடுக்குற இந்த பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை சொல்கிறார். ரொம்ப சில இடங்கள்லாம் ரொம்ப நொந்து போய் பேசியிருக்காரு, வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. குறிப்பாக ஜனநாயகன் படத்தின் மீதான வைக்கப்பட்ட பெரும் விமர்சனம் கூட கிடையாது, என்ன சொல்கிறது, ஒரு தீரா பழின்னு கூட சொல்லலாம். கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய சம்பவம் அது. ஒரு அரசியல் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்ட்டு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த கரூர் கூட்டத்தை ரகசியமாக கேமரா வச்சு படம் பிடிச்சி ஜனநாயகன் படத்தில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு டாக்கு எலெக்ஷன் முன்னாடி வந்ததா இல்லையா? அந்த வேலையை பார்த்தது ஜனநாயகன் டீம். அதை ஷூட் பண்ணது வந்து எச் வினோத். குறிப்பாக அந்த சம்பவம் அவ்வளோ கூக்குரல்கள் கேட்கும்போது, நெரிசல்கள், அவ்வளோ சத்தங்கள் கேட்கும்போது, தண்ணின்னு அலறும்போது அதை ஈவு இறக்கம் இல்லாத இவங்க எடுத்தாங்க. அது எடுத்தது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு அந்த குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் பைட்ஸ் கேட்டு அதை இந்த திரைப்படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு துளி கூட உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை, ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை அப்படிலாம் கட்டமெடுத்து விட்டார்கள். உண்மையிலே ஊடகங்களில் கூட இதை பற்றி பேசுனாங்களே, பெரிய ஊடகங்களில் கூட இதை பற்றி பேசுனாங்க. உட்காந்து நாட்கள் நரம்பு இல்லாத மாதிரி பேசுனாங்க. அதை தான் ஒரு இயக்குனராக நான் வருத்தப்பட்டு சொல்கிறேங்கன்னாரு எச் வினோத். எச் வினோத்லாம் வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த பணத்துக்கு பின்னாடி போகிற ஒரு நபர் கிடையாது. அவர்லாம் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு இலக்கியவாதி. ரொம்ப காலமாக ஒரு இயக்குனர். உலகம் பூரா குழந்தைங்கள்லாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக பட்டன் ஃபோன் வச்சுருந்தவருங்க. அவர் வந்து எப்படியாப்பட்ட ஒரு நபராக இருப்பார் பாருங்க. கமலஹாசன் ஆஃபீஸில் கமிட் ஆகிட்டார் படத்துக்கு. ஒரு காரில் கூட அவரை போக முடியாமல் ஆட்டோவில் போயிட்டு வந்திருந்தார் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸுக்கு. இதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு எளிமையான டவுன் டு எர்த் பர்சன் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க கரூரில் போய் நான் ஷூட் பண்ண முடியுங்களா? அப்படி ஷூட் பண்ணிவிட்டு போலீஸ் என்னை வந்து 15 நிமிஷம் கண்டுபிடிச்சிடுவாங்க. என் ஃபோனை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிவிடுவாங்க. சிசிடிவி கேமரா எதுக்கு இருக்குது? அதுவேளை இதில் ஒரு துளி கூட லாஜிக்கே இல்லைங்களே. எப்படிங்க இது வந்து யாராவது பண்ண முடியுங்களா? அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அது எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சில பேர் உட்காந்து பேசுனது, இது அப்படியே டிட்டோவாக வந்து ஒரு ஊடக தர்மமே இல்லாமல், ஒரு ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த ஊடக தர்மமே இல்லாமல் அப்படி ஒரு பழியை போட்டு பேசுனாங்க.
அது எந்த அளவுக்கு அது எதிரொலிச்சது, எந்த அளவுக்கு பாதிச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டை சுற்றி உள்ளவர்கள் அவங்க வந்து எங்கள் மனைவி கிட்ட வந்து கேட்டோம், என்ன எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். நேரடியாக கேட்க முடியாதுல்ல. இந்த கரூர் சம்பவம் எவ்வளோ இதுவான விஷயம். அங்கே கூட ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கை தெரியாமல் எடுத்தாங்களாமே, அந்த ஜனங்களுடைய வேதனையெல்லாம் பதிவு பண்ணாங்களாமே அப்படின்ற கேள்வி கேட்டப்போ தான் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். எப்போ அரசியலில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க பொழுது, ஒரு நபர் அரசியலுக்குள்ளே வந்துட்டு ஓஹோன்னு வளர்றாங்கன்னா அவங்கள என்ன வேணாலும் அழுத்தம் கொடுப்பாங்க பொழுது அப்படின்ற அளவுக்கு நான் இது வேதனைப்பட்டேன். அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அப்படி நீங்கள் கரூர் சம்பவம் அதில் இருந்திருந்தா சென்சாருக்கு போகாத காப்பி தானே வந்து பைரசியாக வந்தது, வெளியே வந்தது, இணையத்தில் வந்தது. அதை பார்த்தவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏங்க இப்படிலாம் பழி போடுறீங்க, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு ஒரு இயக்குனராக பெரிய அளவில் வருத்தப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய கடைசி 30 நிமிடங்களை தயவு செய்து தவற விடாதீர்கள். இது ஏதோ நான் சினிமா பார்க்க வர்றதுக்காக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இந்த படத்துக்கான விளம்பரமோ, இந்த படத்துக்கான ப்ரொமோஷனோ நீங்கள் யாரும் பார்க்காம இருந்துடாதீங்கன்னு நான் சொல்கிற ஒரு டாக்கு கிடையாது. நீங்கள் பாருங்கள், அந்த படம் புரியும். கடைசி 30 நிமிஷத்தை தவற விடாதீங்க அப்படின்னு ஒரு இயக்குனராக நான் அந்த படத்தினுடைய பிஆர்ஓவாக பேசலை, நான் இயக்குனராக பேசுகிறேன். இந்த படத்திற்கான ப்ரொமோஷன்ற ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. அப்படி என்ன அந்த 30 நிமிஷம் இருக்குதுன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். இதெல்லாம் மீறி விஜயை வைத்து இயக்குன எத்தனையோ இயக்குனர்கள் இருக்காங்க. வந்து எவ்வளோ இயக்குனர்கள் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து மிடில் இருந்து. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி, இந்த 3 பேரையும் நடிக்க வச்சுருக்காங்க. என்ன பர்டிகுலராக இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்போது இல்லை, அதில் நிறைய ஆப்ஷன்லாம் கூட அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட அந்த காட்சியில் நடிக்க வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணோம். அப்புறம் வேணான்ட்டாங்க. அப்புறம் இன்னும் வருண் ராஜேந்திரன் அவரை நடிக்க வைக்கலான்னு பார்த்தோம், வேணான்னு முடிவுக்காய் கடைசியில் ஓகே நெல்சன், அட்லி, லோகேஷ் இவங்களை 3 பேர் நடிக்க வைக்கலான்னு அந்த 3 பேரும் அந்த 3 இயக்குனர்களும் நடித்த அந்த காட்சியை வந்து விஜய் தான் டைரக்ட் பண்ணார். நான் தான் ஸ்பாட்டில் இருந்தேன். அப்படி ஓரமாக போய் உட்காந்துருங்க நீங்கள், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த காட்சியை அவர் தான் இயக்குனார். அவருக்குள்ளே ஒரு சிறந்த இயக்குனர் இருக்கார் அப்படின்ற மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மீறி இந்த படம் என்ன அந்த ஒரு என்ன சொல்லுங்க ஒரு 40 செகண்ட் அதில் என்ன மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் திரையில் போய் பார்த்தா தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் 18+ ஏற்கனவே வந்துடுச்சு, இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு கேரளாவில் பார்க்குறோம், ஆந்திராவில் பார்க்குறோம், இன்னும் தமிழ்நாட்டில் சென்னையில் இன்னும் அந்த 9 மணி காட்சி ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அதை காத்துக்கிட்டு இருக்காங்க. புக் மை ஷோலையும் ticketnew.comலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து எப்போ ஓப்பன் ஆக சரன்னு அதை வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்க போகிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. தவேக கட்சியினுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு 3 ஹவர் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்களேன், இந்த படத்தை நாங்கள் கொண்டாடிட்டு வரோம் அப்படின்போது அதுக்கு ஒரு விமர்சனம் இருந்தது. இல்லை என்ன தப்பு இருக்குதுன்ற நான் அவங்களும் மனுஷங்க தானே. இப்போ எப்படி வெளியே கோடி விஜய் ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்க விஜய் கூடவே இருக்கவங்க தானே, சிஎம் விஜய் கூட இருக்கவங்க தானே. இதுக்கு முன்னே நடிகர் விஜய் கூடவே தானே இருந்தவங்க. அவருடைய கடைசி படம் அப்படின்போது இதில் என்ன இருக்குது? இதனால் வந்து அரசு வேலைகள் ஏதாவது இடையூறு ஆகிடப்போதா, அல்லது அமைச்சர்கள்லாம் போய் தேட்டரில் உட்காந்து விசில் அடித்தா அதனால் என்ன ஆகிடப்போகுது? அவங்களுடைய தலைவர் அவர் இன்றைக்கி வந்து சிஎம் ஆகியிருக்கிறார். ஒரு நடிகர், அவங்க பார்த்த நடிகர் இன்றைக்கி ஒரு பெரும் உயரத்தில் இருக்கிறார். இந்த பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. நாங்கள் போய் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. இதை ஏன் ஒரு விமர்சனமாக பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நேற்று ஒரு ஆய்வுக்கு சென்னையில் உள்ள ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாரு முதல்வர். இறங்கி போகிறாரு, விஜய் போகிறாரு. இந்த ஸ்கூல் பசங்கள்லாம், பொம்பளை பசங்கள்லாம் பார்த்துட்டு அழறாங்க வந்து தன்னாலேயே. இதை என்ன விமர்சனம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இவர் அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்தப்போ டி நகரில் ஒரு லேடி அழுது பாருங்கள். இந்த லேடி தான் எக்மோர்லேயும் அழுவுது. இந்த எக்மோரில் இந்த அழுகிற லேடி தான் அரியலூர்லேயும் அழுவுது. இப்படியா இவங்க சொல்லி ஒரு வீடியோ ஒன்று, ஒரு புகைப்படத்தை வைரலாகி விட்டுருந்தாங்க. அப்படிலாம் ஒன்று, அதாவது வந்து இது முழுக்க செட்டப். இது தாவேக்கா பண்ணுற செட்டப். இது விஜய்க்கெலாம் அப்படி ஒரு மாசெலாம் கிடையாது. அவரை பார்த்தவொடனே யாரும் அழுதில்லை, அவரை பார்த்தவொடனே யாரும் உணர்ச்சி வசப்படலை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அவர் டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல இறங்கி ஒரு ஆய்வுக்கு வர நடந்து போகிறாப்புல. அவங்க அந்த அழற பிள்ளைகள்லாம் பார்த்தா அவங்கன்னா வந்து தாவேக்கா ஆட்கள் கூட்டின்னு வந்து 500 ரூபா காசை கொடுத்து பிரியாணி பொட்டலத்தை கொடுத்து அழுகுமா அப்படின்னு நான் சொல்கிறாங்க. வந்து இதுதாங்க அவருடைய பெரிய பலமே கூட. இதுதான் பலம். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ தலைமைச் செயலகத்தில்
தலைமைச் செயலகத்தினுடைய 1வது மாடியில் முதல்வருடைய அறை இருக்கிறது. அந்த அறை மாற்றப்பட போகிறது. காரணம் என்னென்னா, அந்த அறை வந்து ரொம்ப பெரிய அறையாக இல்லை, தன்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, அவங்கள உட்கார வைக்கணும், அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. எப்பவுமே அது நடிகர் விஜயாக இருக்கும்போதே அவருக்கு ரொம்ப அது ஒரு பெரிய இது, நிறைய பேர் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இந்த சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கேரவனுக்கு வெளியே நிறைய, நான் சொல்ல விரும்பல, நடிகர்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் விஜயோட ஷூட்டிங் நடக்கும்போது கேரவனுக்கு வெளியே யாருமே நிற்க விடக்கூடாதுன்னு வரும். எல்லோரும் போயிட்டு அங்கே உட்காந்து டீ காஃபி டிஃபன் கொடுங்க, நான் கூப்பிட்றப்ப கேரவனுக்கு வர வைங்க அப்படின்னு. அதே போல் தான் தன்னை பார்க்க வரவங்க அந்த வராண்டாவில் அந்த ஹாலில் வெளியே உட்காரக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்து அனுப்பணும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும். இப்போ இருக்கிற அறையில் வந்து ரொம்ப சின்ன அறையாக இருப்பதால் பக்கத்துலேயே தலைமைச் செயலகம் பக்கத்துலேயே நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடியை ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த 10வது மாடி பெரிய விஸ்தாரமானது. அங்கே ஒரு அலுவலகம் இயங்கிக்கிட்டு வருது. அந்த அலுவலகத்தை மாற்றிவிட்டு அந்த இடத்துல வந்து சிஎம் உடைய ஆஃபீஸ் வந்து இயங்க போகிறது. இதுக்கு ஒரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் அவர் கொடுத்த ஐடியா தான். அவர் இந்த வாஸ்துப்படி இந்த அறை உங்களுக்கு சரியில்லை, நீங்கள் வாஸ்துப்படி 10வது மாடியில் இருக்கணும், நீங்கள் அதுவும் கடற்கரையை நோக்கி நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும், உயரத்தில் இருந்தால் நீங்கள் எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அதை சிஎம் விஜய் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. சரி, இருந்தால் அந்த மாதிரி அவங்கவுங்க நம்பிக்கை தானே அது. ஏங்க, ஒரு பக்கம் அவர் வந்து டேபிள் மேலே சிலுவை வச்சுருந்தா அவர் சிலுவை கிறிஸ்டின்னு பாவாடை அப்படின்றீங்க, அவர் வந்து நெத்தியில் வந்து கருப்பு போட்டு வச்சுமானா கருப்பு போட்டு வச்சுங்கிறாரு. அவர் வந்து ஆஸ்தான ஜோதிடர் கேட்குறாரு, அவர் வந்து காளி கோயிலுக்கு போய் கும்பிட்றாரு, திருச்செந்தூருக்கு வேலை தூக்குறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற விதத்தில் தான் தன்னுடைய ஆட்சியை மிக சரியாக கொண்டு செல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இயக்குனர் லிங்குசாமி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். அந்த பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா அந்த பதிவில் வந்து நிறைய பேர் வந்து ஐஸ் வச்சுருக்காங்க, லிங்குசாமிக்கு இதே வேலையாக போச்சு அப்படி இப்படிலாம். இப்போ லிங்குசாமி ஐஸ் வச்சு என்னங்க ஆக போகுது, அவர் பண்ணுறது அந்த சண்டை கோழி ரன்னு இதெல்லாம் நான் வந்து விஜய்க்காக பண்ண கதைகள்லாம் அப்படின்னு சொன்னார். அப்பயே பண்ணியிருக்கலாம். இப்போ எதுக்கு ஐஸ் வைக்கல, எதுக்கு ஒரு பதிவு குறிப்பிட்டிருக்கான்னா, எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியுடைய தலைவராக வந்து தேர்வுக்குழு தலைவராக மனோஜ் பரமஹம்சா கேமராமேன், அப்புறம் அதனுடைய ஒவ்வொரு குழுவில் இருக்கிறவங்க, இயக்குனர் பேரரசு, லிங்குசாமி, இப்படிலாம் இவங்களை வந்து நியமிச்சிருக்கார் சிஎம் விஜய். அதில் லிங்குசாமி என்னென்னா, இப்போ அந்த எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரிக்கான மாணவர்கள் சேர்க்கை அதுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் உட்காந்து மிக நியாயமாக, மிக கண்ணியமாக, மிக நேர்மையாக அந்த விண்ணப்பங்களை நாங்கள் பரிசீலனை பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த அரசியல் குறுக்கீடோ எந்த சிபாரிசோ எதுவுமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி அரசு திரைப்பட கல்லூரி ஆரம்பித்தது எதற்காகனா, சென்னை தாண்டி மிக பின்தங்கிய பகுதிகளில், கிராம பகுதிகளில் இருக்கிற எண்ணற்ற மாணவர்கள் இங்கே சினிமா துறைக்கு வரணும், சினிமாவை கற்றுக்கணும், திரைப்படக் கல்லூரியில் சேரணும். ஏன்னா பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் இருக்குது, பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போகவே முடியாது. அப்படி அவங்க விருப்பப்பட்டதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி. இங்கே பாருங்கள், நிறைய பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்தவங்க. அதே சமயத்தில் அந்த 80-90 காலகட்டங்களில் பரவலான விமர்சனங்கள்லாம் இருந்தது. என்ன காரணம்னா, மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனு, சிஎம் ரெக்கமெண்டேஷனு, இது மாதிரி அரசியல் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அங்கே சீட்டு கிடைக்கும். அப்படி அந்த அரசியல் ரெக்கமெண்டேஷன் பெற்றவர்கள் மட்டும்தான் அங்கே வந்து கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் இருக்குது. குறிப்பாக கலைஞர் இருக்கும்போது, டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது, டிஎம்கே மினிஸ்டர்ஸ் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தாங்க இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர முடியும். மற்றவங்களாம் ஏடிஎம்கே வந்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், சசிகலா அவர்கள் யார் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்தது. அதை தாண்டி நிறைய பின்தங்கிய பகுதியில் இருந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சான்லாம் அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, என்கிட்டையும் சொல்லியிருக்காரு. நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு, இது எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி இதுக்கு வந்து நான் வந்து பத்திரக்கோட்டையின் பன்ரோட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து எம்ஜிஆர் அட்டைப்படம் போட்ட ஒரு புத்தகத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்ல மூஞ்சி நிறைய பவுடர் அடிச்சுக்கின்னு நடுவில் ஒரு அதே பவுடரில் வந்து இப்படி ஒரு இது வச்சுட்டு விளக்கெண்ணெய் வச்சு தடவிட்டு வந்தேன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, தலைக்கு சுருட்டு முடி, விளக்கெண்ணெயை வச்சு நல்ல படிய வாரின்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, பல மாநிலங்கள் இருந்து சும்மா வெள்ளைக்கார மாதிரி ராஜீவ்மணி வந்து நிற்கிறாரு. இன்னொரு பார்த்தா நமக்கே இதுவாக இருந்தது. இப்படி நான் வந்து இங்கே வந்த பிறகு தான் நான் ஒரு நகர வாழ்க்கையை, பெருநகர வாழ்க்கையை கற்றுக்கிட்டேன்றாரு. இப்போ லிங்குசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதை தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக பரிசீலனை பண்ணியிருக்கிறோம். அந்த பரிசீலனை பண்ண அப்ளிகேஷனில் ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், வசதியற்றவர்கள், இவங்கெல்லாம் தேர்வு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னா,
சிஎம் விஜயோடைய ஆட்சி அப்படி தான் இருக்குது, மிக நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது, ஊழலற்ற ஆட்சியாக இருக்கிறது, இந்த 70 நாளில் அவ்வளோ பரிசுத்தமான ஆட்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்களும் அப்படி தான் நடந்துக்கிட்டோம், அது நடந்துக்கிட்டு தான் கரெக்டான ஒரு விஷயம். எங்கள் தேர்வுக்குள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த விண்ணப்பங்கள் 100க்கு 100 சரியானது, எந்தவித சிபாரிசும் எந்தவித இதுவும் அழுத்தமும் எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்ற ஒரு பதிவு. இதுதாங்க ஒரு நல்லாட்சிக்கான சாட்சி. குறிப்பாக இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மறைந்த தினம், 25வது தினம் அவருடைய. இப்போ அவருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவரும் மரியாதை செலுத்தியிருக்கார். குறிப்பாக சிவாஜி அவருடைய மகன் இளைய திலகம் பிரபு ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏன்னா 2028 எங்கள் அப்பாவுடைய 100ஆண்டு விழா, 100வது பிறந்தநாள் விழா வருது. அதை ஞாபகப்படுத்தி தம்பி சிஎம் விஜய் அவர் என் தலைமையில் அந்த விழாவை நானே ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பான விழாவாக சிவாஜி சாருக்கு, நடிகர் திலகம் சிவாஜி சாருக்கு நம்ம பண்ணிடுவோம், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குது. எனக்கு நெகிழ்ச்சியாகி போச்சு. இன்றைக்கி தம்பி இருக்கிற உயரம் என்ன, தம்பி இருக்கிற இடம் என்ன, ஆனால் இந்த பழசை மறக்காதது ஒரு இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர் வந்து சிவாஜி கணேசன். அவருடைய 100ஆண்டு விழா நான் பண்ணித்தரேங்க, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசியாக நடித்த படம் 1999 பூப்பறிக்க வருகிறோம்னு. ஏன்னா படையப்பாவுக்கு அடுத்து பூப்பறிக்க வருகிறோங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த படத்தில் இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கல, எந்த திரைப்படம் நடிக்கல, அவர் உடல்நல சரியில்லாமல் போச்சு வந்து. ஆக்சுவலாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறவர் வந்து அஜய் கிருஷ்ணா ஹீரோவா, முதல் படம். அந்த அஜய் கிருஷ்ணா யாருன்னா விஷாலுடைய அண்ணன். அந்த படத்தோடைய டைரக்டர் ஏ வெங்கடேஷ். அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் வந்து ஜி.கே. ரெட்டி, விஷாலுடைய அப்பா. இந்த கதையை வந்து சிவாஜி சார்கிட்ட போயிட்டு வெங்கடேஷ் சொல்லி முடிச்சுட்டு, யார்ப்பா ஒரு புதுமுகம், சரி நடிக்கலாம் வா அப்படின்ட்டு அவங்க வீட்டில் கண்டிஷனாக உடல்நிலை சரியில்லைனால ஒரு 9 மணிக்கு அவரை கூட்டு போனோம் அப்பாவை. ஒரு 4 மணிக்கெலாம் அனுப்பிச்சிடணும், வேலைக்கு மாத்திரை கொடுக்கணும், வீட்டில் வந்து உங்கள் கொண்டு வர ஃபுட்டு தான் கொடுக்கணும், நிறைய ரீடேக் எடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாப்புல. ஆக்சுவலாக அந்த கதையை கேட்ட இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வெங்கடேஷ் கிட்ட போய் பேசியிருக்காரு. தம்பி இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை என்கிட்ட கொடுத்துருங்க, டைரக்ட் நீங்களே பண்ணுங்கள். சிவாஜி சார் கூட இப்போ இந்த புதுமுகம் அஜய் கிருஷ்ணா நடிக்கிறார்ல, அவருக்கு பதிலாக அஜித்தை நடிக்க வைப்போம், ஏன்னா அஜித் எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு அவர் ஏ வெங்கடேஷ் சொன்னார். சார் ப்ரொடியூசருடைய பையன், அவருக்காக வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான், இப்போ மாற்றினா சரியாக இருக்காது சார் அப்படின்ட்டு ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு தகவல் வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் 99வது வருடம் வந்த இந்த பூப்பறிக்கு ஒரு விதம் தான் கடைசி படம். அதே போல் விஜய் அவர்களும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த படம் வந்து ஒன்ஸ் மோர். அதனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். கீழ்ப்பாக்கம் கார்டன் பக்கத்தில் ஒரு வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் அவர்கள், விஜய், சிம்ரனு, மறைந்த சரோஜா தேவி, இவங்க காம்பினேஷனில் ஒரு காட்சி ஒன்று எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த நேரம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு 20 பேர் வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விஜய் அப்போ ஓரளவுக்கு தான் வளர்ந்துட்டு இருக்காரு, அவ்வளோ புகழ்ந்து பேசினார். நான் அப்படின்னு சொன்னார், ஐஸ் வச்சு பேசுகிற நினைக்காதீங்க, இவன் பெரிய இடத்துக்கு வருவான், அவன் சினிமாவில் தாண்டி ஒரு பெரிய இடத்துக்கு வருவான்னு அந்த வார்த்தையை நடிகர் திலகம் அவர்கள் சொன்னார்கள். அதை கண்டிப்பாக விஜயும் அந்த மனசில் ஏற்றிருப்பார். ஆனால் தான் அதனுடைய 100ஆண்டு விழாவை, அவருடைய 100ஆண்டு விழாவை நானே முன்னிருந்து நடத்தி தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தாங்க நன்றி மறக்காத ஒரு விஷயம். இதுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.